கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த லெந்து கால தியானத்தின் இந்த நாளின் தியான தலைப்பு இயேசு நமது ராஜா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா என்று வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். அதிலும் மிக முக்கியமாக அவர் பாடுபட்டு சிலுவையிலே அவர் மரித்த காலகட்டத்தில் அவரை குறித்து மக்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று இன்றைக்கு 3 காரியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அதிலும் அவர் பாடுபட்டு அவர் மரித்த அந்த நாட்களில் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் இயேசு எப்படி பிறரால் பரிகசிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மெய்யாகவே ராஜா, ஆனால் முள்ளுகளினால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை பரிகசித்தார்களாம். இந்த நிகழ்வு ஒருவேளை ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு அவமானமான நிகழ்வு என்று உலகத்திற்கே தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவாக வேதனை அடைந்திருக்கும். ஆனால் தான் ராஜா என்பதை மக்களால் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பிதாவின் சித்தப்படித்தான் தான் ராஜாவாக ஒரு நாள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்து அவர் மௌனமாகத்தான் இருந்தார். இந்த வேத பகுதி அவர் அவமதிக்கப்பட்ட ராஜா என்று காண்பிக்கிறது. நீர் இஸ்ரவேலின் ராஜாவா என்று சொல்லி சிலர் பரிகசித்து, நீர் ராஜாவானால், நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவருடைய எந்த வார்த்தைக்கும் மறு உத்தரவு சொல்லவே இல்லை. இங்கே ஆண்டவர் இயேசுவை அவமதிக்கப்பட்ட ராஜாவாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது பிறரால் நீங்கள் அவமதிக்கப்படலாம், பரிகசிக்கப்படலாம். அப்படி அவமதிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? என்ன மாறுத்தரம் சொல்லுகிறீர்கள்? வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? உங்களை அவமதிப்பவர்களை திரும்ப அவமதிக்க நினைக்கிறீர்களா? உங்களை பரிகசிப்பவர்களை திரும்ப பரிகசிக்கிறீர்களா? இல்லை, அவமானத்தை சகித்து கொள்கிறீர்களா? இங்கே ஆண்டவர் இயேசுவை அவமதிக்கப்பட்ட ராஜாவாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு எந்த ஒரு பதில் உத்தரவும் சொல்லவில்லை. அவர் மௌனமாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் கூட பிறரால் அவமதிக்கப்படும் பொழுது ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள். அவமதிக்கப்பட்ட அந்த ராஜாவை நினைத்து நீங்களும் அவமானங்களை சகித்து கொள்ளுங்கள். 2வதாக, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜா. உலகம் அவரை அவமதித்தது, ஆனால் பிதா இயேசுதான் ராஜா முழு உலகத்திற்கும் என்று அவரை அங்கீகரித்தார் என்று ஒரு சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னோடு கூட 2ஆம் சங்கீதத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 2. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். தேவன் தன்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் ராஜா இயேசுவை அபிஷேகம் பண்ணி வைத்தாராம். வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எவ்வளோ ஒரு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜா, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவர் எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி என்று தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு மேலாக சில அதிகாரிகள், மேல்மட்டத்தில் இருக்கிற சில மக்கள் உங்களை பயமுறுத்தலாம், துன்புறுத்தலாம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், நீ ஆண்டவருக்காய் வாழ்ந்தால் உனக்கு இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும் என்று உங்களை பயமுறுத்தலாம். நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏனெனில் அந்த அதிகாரிகள், அந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் மேலாக ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தால் அவமதிக்கப்பட்டார், ஆனால் தேவாதி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ராஜா உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது,
என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லிவிட்டு கூடவே வார்த்தை சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது ராஜ்யங்களை உமக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று. இந்த ராஜா உங்களுக்கு என்ன உரிமை கொடுக்கிறார் தெரியுமா? நீ என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா உனக்கு கொடுப்பார். என்னுடைய ஜெபத்தில் நான் பல வேளைகளில் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஜெபிப்பது எனக்கு விருப்பம், அது எனக்கு பழக்கம். நீங்கள் கூட இந்த இயேசு ராஜாவின் நாமத்தில் கேட்கும் பொழுது, என்னை கேளும் என்று சொன்னாரே பிதா, அந்த பிதா உங்களையும் கேட்பார், உங்கள் ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார். எப்பொழுதுமே இந்த ஆண்டவர் இயேசுவை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவாக நீங்கள் நினைத்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அந்த ராஜாவின் நாமத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அவமதிக்கப்பட்ட ராஜா, ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த ராஜா உலகத்திற்கெல்லாம் ராஜாவாயிருந்தும் நீங்கள் இவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடையவராய் மாறிவிடுகிறார். சீயோன் குமாரத்திக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்படி வருகிறார்? கிரீடத்தோடு சிங்காசனத்தோடு இல்லை, தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ஆண்டவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது எல்லா ராஜாக்களைப் போலும் அவர் அரண்மனையில் வரவில்லை. அவர் அந்தக்கேடு அடைந்தவராய் சிலுவையில் தொங்கினார், இரத்தம் சிந்தினார், தாழ்மை உள்ளவராய் வந்தார். ஆனால் அந்த ராஜா உங்களுடைய ராஜா என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் மாற்றம் வருகிறது, உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வருகிறது. இந்த தாழ்மை உள்ள ராஜாவை என் ராஜா என்று இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்வே மாறுகிறது. என்னுடைய 18வது வயதில் இந்த ராஜாவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையை மாற்றினார், என் குணங்களை மாற்றினார், என் குடும்பத்தை மாற்றினார், என் எல்லாவற்றையுமே மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி, இந்த இயேசு ராஜா உங்கள் ராஜாவாக உங்கள் உள்ளத்தில் இன்று வந்தால் வாழ்க்கை மாற்றமடையும். அவர் உங்கள் இருதயத்திலிருந்து அரசாளுவார், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த லெந்து காலத்தின் இந்த நாள் தியானம் சொல்லுகிற நற்செய்தி, இயேசுவை இருதயத்தில் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை இல்லத்தில் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். அவர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் தருவார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு எங்களுக்கு ராஜா என்று சொல்லி இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர். போர் சேவகர்கள் முள்ளினால் முடிசூட்டி அவர்களை அவமதித்தார்கள். வழியிலே நடந்து போகிறவர்கள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், இஸ்ரவேலின் ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று பரிகசித்தார்கள் அப்பா. ஆனாலும் கூட நீர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ராஜா என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டுவிட்டு அமைதியாய் சென்று விடாதபடி இந்த ஆண்டவர் இயேசுவை தங்கள் இல்லத்தில் தங்கள் இருதயத்தில் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நீர் ராஜாவாய் வரும்பொழுது எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நீர் ஜெயிப்பீர். ஆண்டவரே, பிசாசின் மேல் ஜெயம் எடுப்பீர், வியாதியின் மேல் ஜெயத்தை கொடுப்பீர், எல்லா சூழ்நிலைகளின் மேல் கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றி போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை பரிசளிப்பீர் அப்பா. இன்றைக்கு இந்த இயேசு ராஜா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் ராஜாவாய் கடந்து வர வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா வல்லமைகளையும் சிதறடிப்பீராக, எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க என்றென்றைக்கும் ராஜாவா இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அகில உலகத்திற்கும் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. எல்லாராலும் அவமதிக்கப்பட்டாலும் நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிற ஒரு ராஜாவாயிருப்பார்,
பெரிய காரியங்களை செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.